Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் மூன்றாம் கட்டமாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ராம்நகர் பகுதி அருகே இருக்கக்கூடிய மாநகராட்சி அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை வந்திருக்கிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒசூர் இந்த சட்டமன்ற தொகுதியை குலுங்குகிற அளவிற்கு இந்த ராம்நகர் பகுதி முழுவதுமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். ஒசூர் மாநகராட்சியில் மக்களுடைய குடிநீர் பஞ்சத்தை தீர்க்கும் பொருட்டு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் 100 கோடி ரூபாய் பதித்து மேல்நிலை நீர்த்தக்க தொட்டிகள் அதிநவீன குழாய்கள் பதித்து பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி முறையான சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. அதே போல அதிமுக ஆட்சியிலே ஒசூர் ஊராட்சி ஒன்றியங்களில் சுமார் 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே குடிநீர் திட்டப் பணிகள் முடிக்கப்பட்டு மக்களுக்கு இன்று பயன்பாட்டில் இருக்கிறது. அதே போன்று ராமநாயக்கன் ஏரி அருகே 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே நடைபாதை தியான மண்டபத்துடன் கூடிய பூங்கா அமைக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்காக கொடுக்கப்பட்டது. பெண் சமூகத்திற்காக தானாக உழைத்து முன்னேற வேண்டும் என்று தொலைநோக்கு திட்டத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே, அதாவது விலையில்லா கறவை மாடுகள் பசுக்கள் 700 பயனாளிகளுக்கு தலா ஒரு பசுமாடு என 2.28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்பட்டது. பெண் சமுதாயத்தில் தானாக உழைத்து முன்னேற வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தோடு மாண்புமிகு அம்மா அவர்கள் விலையில்லா ஆடுகள் 10,641 பயனாளர்கள் தலா 4 ஆடுகள் வீதம் 13,77 கோடி ரூபாய் மதிப்பிலே வழங்கப்பட்டது. விளையாட்டு வீரர்கள், அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் வேலை வாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது அது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதே போன்று கிராமப்புறங்கள், நகர்ப்புற பெருமான இடங்களில் சுகாதாரமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இப்படி பல்வேறு திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வழங்கப்பட்டது. அதே போன்று ஒசூர் மந்தகிரி கால்நடை பண்ணை வளாகத்திலே புதிய கோழி உற்பத்தி மேலாண்மை கல்லூரி துவங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. 17 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 10.9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் வழங்கி கொடுக்கப்பட்டது. அதே போன்று ஒசூர் மற்றும் கிராமப்புறங்களில் 370 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேலாக சுமார் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகள் நடைபெற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒசூர் நகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு 13.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே ராமநாயக்கன் ஏரி கோடி சாலை விரிவுபடுத்தி நடைபாதை அமைக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு ஒசூர் ராயக்கோட்டை சாலை இஎஸ்ஐ மருத்துவமனை வரை ரிங் ரோடு அகலப்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்தி மக்களுக்காக வழங்கப்பட்டது. ஒசூர் நகரம் கிராமங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மண் சாலைகளும் தார் சாலைகளாக தரம் உயர்த்தப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்காக கொடுக்கப்பட்டது. ஒசூரில் இருக்கக்கூடிய முக்கிய சாலைகள் பல இடங்களில் கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டு ஒசூரை ஒளி வெள்ளமாக மாற்றப்பட்டது. அதே போன்று ஒசூர் நகராட்சி மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்டு 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகள் கூடிய மாநகராட்சி அலுவலகம் கட்டிக் கொடுக்கப்பட்டது. அதே போன்று அதிமுக ஆட்சி காலத்திலே ஒசூரில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய கட்டிடம் கொடுக்கப்பட்டது. கால்நடை மருந்தகங்கள் புதிதாக 1.97 கோடி ரூபாய் மதிப்பீட்டை வழங்கப்படுவது. சற்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதை நேரடியாக பார்க்கலாம்.